என்னால ஜபிக்க முடியவில்லை. ஆசிரியர், என்னால ஜபிக்க முடியவில்லை. நீங்க சீர்தூக்கி பாருங்கள், ஆராய்ந்து பாருங்கள் உடைய ஜப நேரத்தை. சரி, ஜபத்திற்கு எவ்வளவு நேரம்? ஒரு மனுஷன், ஒரு ஆண்டவற்ற பிள்ளை எவ்வளவு நேரம் ஜபிச்சால் அவன் ஒரு ஆவிக்குரியவன் என்றால் அது ஆண்டவரே சொல்லுகிறார், 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா? அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்கிற அடிப்படை ஜபத்துக்கான நேரம் எவ்வளவு? 1 மணி. 1 மணி நேரம். ஆக குறைஞ்சது 1 மணித்தியாலம் ஜபிக்காதவன் கிறிஸ்தவன் அல்ல. 1 மணித்தியாலம் நாங்க என்ன செய்வோம்? காலம்பரை 20 நிமிஷம், மத்தியானம் 20 நிமிஷம், 20 நிமிஷம், அப்படி இல்ல. அந்த கணக்குகள் இல்ல. இருந்தா 1 மணித்தியாலம். ஆமென், ஆமென் சொல்லுங்க. அது நீ காலையில் இருக்கலாம், மத்தியானத்துல, இரவுல இருக்கலாம். எப்ப இருந்தாலும் 1 மணித்தியாலம் ஒரு நாள் உன்னால ஜபிக்க முடியாவிட்டால் நீ தேவ பிள்ளை என்பதற்கு அர்த்தமே இல்லை. அப்படி என்று சொன்னால் இந்த 200 ஆத்துமாக்கள்ல எத்தனை பேர் தேவ பிள்ளைகள்? அவன் சொல்லுங்க. 1 2 ஒன்றும் இல்லையா? எனக்கு அருமையானவர்களே, ஏன் எங்களால் ஜபிக்க முடியல? ஏன் எங்களால் ஆண்டவரை தேட முடியவில்லை? ஊழியத்துக்கு வந்த ஆரம்ப நாட்களிலே மரங்களுக்கு மேல ஏறி நின்று நாங்கள் ஜபிப்போம். செல் அடிக்கும் பொழுது நான் நினைக்கிறேன், வடகாட்டில் அங்கே ஆலயம் இருந்த பொழுது மாங்குளத்தில் ஆமி இருந்து செல் போட்டு கொண்டிருந்தான். இங்கால தாண்டி எல்லாம் போகுது, ஆனால் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தோம். ஒரு முறை இரவு ஜெபம் நான் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது வன்னி விளாங்குளத்தில் கேலி கொட்டி கொண்டிருந்துச்சு, ஆனால் ஜெபம் விடவில்லை. ஆனால் இன்றைக்கு ஒரு 15 நிமிஷம் துதியை நடத்துவது பெரிய கஷ்டமா இருக்கிறது. அதெல்லாம் ஊழியக்காரர்கள் கண்டுபிடிச்ச ஒரு காரியம். 1/2 மணி நேரம் துதி வாங்க, 5 பாட்டு பாடுவாங்க. ஊழியக்காரனே பாட்டு பாடி சோத்திரம் சோத்திரம் பண்ணி நிப்பான். விசுவாசி ஒண்ணுமே செய்ய மாட்டான். ஒரு 5 நிமிஷம் ஜபிச்சால் பாஸ்டர் 2 பல்லும் கொழுவுபடுது. பாஸ்டர் ஒன்றுமில்ல, சாத்தாண்ட கட்டு இருக்கு, பிசாசின் கட்டு. ஒரு தேவ பிள்ளையினுடைய ஜப ஜீவியம் எப்ப நெருக்கப்படுகிறதோ அப்ப சத்துரு அவனை தொடுகிறான். ஆமென். ஒரு சிங்கம் ஒரு மானை வேட்டையாடும் பொழுதோ, ஒரு எரும மாட்டை வேட்டையாடும் பொழுதோ அதை பிடிக்கும். எங்க பிடிக்கும் சொல்லுங்க தர்மராசன்? எங்க பிடிக்கும்? கழுத்துப்படி. கழுத்துப்படி பிடிச்சிட்டு என்று சொன்னால் ஒரு 2 நிமிஷமோ அதன் வீரத்துக்கு தக்கது 5 நிமிஷமோ அப்படியே வச்சிருக்க, அடங்கின பிறகு சாப்பிடும். இன்றைக்கு கெச்சிக்கிற சிங்கமாகிய பிசாசு தேவ பிள்ளையின் கழுத்தாகிய ஜபத்தை பிடித்து வச்சிருக்கிறான். ஜபிக்க முடியவில்லை, ஜபிக்க விருப்பமில்லை. ஜபிச்சால் கொட்டாய் வருகிறது, ஜபிச்சால் நித்திர வருகிறது. ஜபிக்கல ஜபிக்கல ஜபிக்கல. 3 மணித்தியாலம் 4 மணித்தியாலம் என்று ஆண்டவர் சமூகத்தில் இருந்தோமே. முந்தி ஆராதனை என்றால் விண்ணப்பம் 15-20 விண்ணப்பத்துக்கு ஜபிப்போம். ஆனா இப்ப விண்ணப்பங்களே இல்லை. சனிக்கிழமை உவாச கூட்டம் அருமையாக 1 மணித்தியாலம் ஜெபம் போகிறது, 20 நிமிஷம் வேத படிப்பு போகிறது. 10 பேர் 12 பேர். ஜெப தாகம் இல்லை. கெச்சிக்கிற சிங்கம் எண்ணத்தை பிடிச்சு வச்சிருக்கிறான், தொண்டைய பிடிச்சு வச்சிருக்கிறான். அந்த கட்டுக்களை அறுக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார். விசுவாசிக்கிறவன் கையை தட்டி ஆண்டவரே உமக்கு நன்றி. நீங்க இன்றைக்கு வந்த பிள்ளையும் இருக்கிறீங்க, உங்களுக்கு நான் ஒரு சேலஞ்சா சொல்லுகிறேன். ஒரு நாளில 1 மணித்தியாலம் நீங்கள் ஜெபிச்சு பாருங்கள். 1 மாசத்துக்குள்ள தீராத பிரச்சனையையும் தீர்த்து வைத்து உம்மை ஆசீர்வதித்து உம்மை கனப்படுத்த கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. 1 மணித்தியாலம் ஆக குறைஞ்சது. ஆமென். ஆக குறைஞ்சது 1 மணித்தியாலம் ஒரு நாளில ஒரு தேவனுடைய பிள்ளை முழங்காலிலேயோ நடந்து தெரிஞ்சோ ஜெபிக்க முடியாவிட்டால் அவன் பிசாசின் கட்டுக்குள்ளே இருக்கிறான். எவ்வளவு பிரச்சனைய பிசாசங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. எவ்வளவு துன்பம் அப்பா, நிமிர முடியல. இருந்தாலும் அடிக்கிறான், எழும்பினாலும் அடிக்கிறான். ஆமென் சொல்லுங்க. ஐயா, முன்பெல்லாம் ஒரு நாள் சந்தோஷம், அடுத்த நாள் துக்கம். இப்போ ஒரு நாள் 1 மணித்தியாலம் சந்தோஷம், அடுத்த மணித்தியாலம் ஏதோ ஒரு பாடு வருது, அடுத்த மணி ஏதோ ஒரு பிரச்சனை வருது. சேர்ச்சுக்களை 4ஆம் கிழமை சந்தோஷமா இந்த பக்கைக்குள்ள 12 மணி மட்டும் ஜபிக்கிறோம். வீட்டை போன ஏதோ ஒரு செல்ல போட்டு அடிக்கிறான்.
அப்ப இவ்வளவு பிரச்சனை வருகுது, ஒருக்கா ஜெபிச்சா காணும் என்று சொல்றவங்க மட்டும் அல்லேலூயா இல்லையாப்பா? இல்ல, நீ போற பாதை, நீ சந்திக்கிற பிரச்சனையை எண்ணி பார்த்தால் நாள் முழுவதும் ஜெபத்திலேயே நீ காத்திருக்க வேண்டும், பலப்பட வேண்டும், தைரியப்பட வேண்டும். அல்லேலூயா. என்னுடைய ஊழிய வாழ்க்கையில பிரச்சனைகள் சோதனைகள் வரும் பொழுது நான் உணர்ந்து கொள்கிற காரியம் என்ன? என்னுடைய ஜெபம் இன்னும் கூட வேண்டும், என்னுடைய கண்ணீர் இன்னும் கூட வேண்டும், என்னுடைய தேவனுக்காக நான் விடுகிற பெருமூச்சு இன்னுமாக கூட வேண்டும். நல்லா இருக்கிற ஒரு வருத்தம் வந்துட்டுதா, ஜெபத்தை கூட்டு. ஆமென். நல்லா இருக்கிறீங்க, ஒரு பிரச்சனை வந்துடுதா, ஜெபத்தை கூட்டுங்க. ஆமென். வேலை இல்லையா, பிரச்சனை, ஜெபத்தை கூட்டுங்க. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர், கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர், கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர். நாங்க ஜெபிக்க முடியாதபடிக்கு பிசாசு எங்களை தந்திரமா கழுத்த பிடிக்கிறான். அதுல பல காரியங்களை அவன் செய்கிறான். விசேஷமா தேவ பிள்ளைகள் ஜெபிக்காதபடி அவங்களுடைய சிந்தனைகள் முழுவதும் இச்சையான எண்ணங்களை கொண்டு வருகிறான். ஜெபிக்க கண்ணை மூடினால் தேவையில்லாத சிந்தனைகள், ஜெபிக்கிறதுக்காக போய் பைபிளை வச்சுட்டு கண்ணை மூடுவோம், தேவையற்ற சிந்தனைகள். ஊழியக்காரங்கள் விசுவாசிக்க சொல்லுவாங்க, கவனிங்க, பைபிளை திறந்தால் அதுல யாற்ற முகம் தெரிய வேணுமா? ஏசப்பாட முகம் தெரிய வேணும். அதான் ஆவிக்குரிய அந்த பைபிள் வாசி. நீ வேதத்தை திறந்து பார்க்கும் பொழுது உந்த மனக்கண்ணால் அந்த அதிகாரத்தில் இயேசுவின் முகம் தெரிய வேணும். தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது. எந்த மனுஷனையும் கர்த்தர் தள்ளவே மாட்டார். அல்லேலூயா. யார் புறக்கணித்தாலும் ஆண்டவர் உன்னை புறக்கணிக்க மாட்டார். நீ ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. அல்லேலூயா. உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். ஆமென். உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். ஆமென். அல்லேலூயா. 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 ஜெபம் பண்ணு. ஆமென். எங்க விழுந்தாலும் எந்த தவறு செய்தாலும் ஜெபத்தை விட்டுடாத. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஜெபத்தை விட்டுடாத. தாழ்வு மனப்பான்மைகள், தோல்வி தோல்வி, என்னால முடியாது, எனக்கு என்ன ஆண்டவர் கையை விட்டுட்டார், நான் சாத்தான்ட்ட போயிட்டேன்னு சொல்லாத. ஆண்டவர் உனக்கு ஜெயத்தை கொடுக்க வல்லமை உள்ள தேவனாய் ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்காக உண்மையாக வாழ்ந்த அங்கே தானியேலை கொண்டு போய் எங்க கொண்டு போய் போட்டார்கள்? சிங்க கபிக்குள்ளே போட்டார்கள். வாசிக்க நேரம் இல்ல. சிங்க கபிக்குள்ளே போட்டார்கள். சிங்க கபிக்குள்ளே இனி ஜெபிச்சால் சிங்க கபி என்று தெரியுது. ஆனாலும் அந்த கட்டளை வந்தது என்பதை அறிந்து தானியேல் ஜெபத்தை விடவில்லை, ஜெபத்தை விடவில்லை, ஜெபத்தை விடவில்லை. அல்லேலூயா. அவன் ஜெபிச்சான், சிங்கத்தின் தொண்டைய கர்த்தர் காத்தார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. அவனை ஜெபிச்சபடி அவனுக்கு என்ன தண்டனை கிடைச்சிச்சு? சிங்கக்கபி. சிங்கக்கபின்னா என்ன செய்வாங்க? நல்ல பசியோட சிங்கங்களை வளர்ப்பாங்க. தண்டனை படுறாக்கள் அதுக்குள்ள போடுவாங்க. அப்ப போடும் பொழுது அது என்ன செய்யும்டா, கீழே விழுகிறதுக்குள்ளே சிங்கம் பாஞ்சு பிடிக்கும். அதிகாலையில ராஜா வந்து கேட்கிறான், தானியேலே தப்பிட்டியா, மண்டைய போட்டுட்டியா? சத்தம் வருகிறது, நான் நல்லா தான் இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க, நான் நல்லா தான் இருக்கிறேன். சொல்லுங்க. ஜெபிக்கிறவன் எப்பொழுதும் ஜெபிக்கிறவன், தாகத்தோடு ஜெபிக்கிறவன் எப்பவும் நல்லா தான் இருப்பான், நல்லா தான் இருப்பான். ஆமென் சொல்லுங்க. ஜெபம் பண்ணுகிறவனை கர்த்தர் பலப்படுத்துவார். ஜெபம் பண்ணுவனை கர்த்தர் பேசுவார். ஜெபம் பண்ணுவனை கர்த்தர் இடப்படுவார். அப்ப எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ண வேணும்? ஒரு நாளில ஒரு மணித்தியாலம். அல்லேலூயா. ஆக குறைஞ்சது, ஆக குறைஞ்சது. கண்ணீர் விட்டு கதறு, அற்புதங்கள் நடக்கும்.